கொண்டு வருவதற்கு ஆஞ்சநேயர் புறப்பட தயாராகும் செய்தி ஒற்றர் மூலம் ராவணனுக்கு எட்டியது. அவன் அனுமானின் முயற்சியை தடுக்க தனக்கு மிகவும் நெருங்கிய நண்பனான காலநேமி என்ற மாயாவியை அழைத்து அனுமானுடைய முயற்சியை தடுக்குமாறு உத்தரவிட்டான். காலநேமி ஆஞ்சநேயர் வருவதற்கு முன்பே இமயமலை சாரலில் தடாக கரை ஒன்றின் பக்கத்தே ஓர் ஆசிரமத்தை மாயையால் அமைத்து முனிவராக அமர்ந்திருந்தான். ஆஞ்சநேயரை கண்டதும், ஐயனே, நீ புறப்பட்டு வந்த காரியத்தை நான் அறிவேன். அதற்கு இனி அவசியமே இல்லை. லக்ஷ்மணன் சுகமாக எழுந்து விட்டான். ஆகவே நீ இந்த ஆசிரமத்தில் தங்கி என் உபசரிப்பை பெற்று நாளையே திரும்பலாம் என்று அழைத்தான். நெற்றியிலே நீர் பூசி ஜடாதாரியாக அங்கே அமர்ந்திருந்த காலநேமியை முனிவராகவே நினைத்து விட்டார் ஆஞ்சநேயர். அவர் யோக திருஷ்டியால் லக்ஷ்மணன் எழுந்துவிட்டதை அறிந்து சொல்கிறார் போலும் என்று எண்ணினார். ஆகவே முனிவருடைய ஆசிரமத்தில் நுழைந்து அவரை நமஸ்கரித்தார். காலநேமி தன்னுடைய திட்டம் பலித்து விட்டதென்று மனத்திலே களிப்புடன், வாயுபுத்திரா, வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறாய். மிகுந்த களைப்புடன் இருப்பாய். தாகசாந்திக்கு அதோ அந்த குடத்தில் இருக்கும் நீரை பருகு என்றான். ஸ்ரீராமரை